என்னங்க ஆமாம்மா. எங்கள் பொதுச் செயலாளர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தான் தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும். அவர் தேடிக்கொண்டே இருக்கிறோம். அவர் வெளியில் இருக்கிறாராம், எங்கே தரையில் இருக்கிறாரா, 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறாரா, அப்படி எப்படி ஃபாரின் சரக்கோடு இருக்கிறாரா, இல்லை தண்ணீர் குடித்து கொண்டு சாதாரண தண்ணீர் குடித்து கொண்டு இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. உங்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். 46 ஆண்டுகள் நீ கடுமையாக உழைத்து பாமக என்ற ஒரு கட்டமைப்பு பொதுச் செயலாளரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச சொல்லுங்க. இப்படி நான் சொல்றது ஒரு கேள்வி. 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்ல ஃபாரின் சரக்காக வாங்கி கொடுத்து தண்ணி அடிச்சுங்கிறாரு. கடத்தி சென்று பணமாவது தண்ணி எல்லாம். இங்கே என்ன சொன்னார் இப்போ பொதுச் செயலாளர், நான் துணிமணிலாம் அங்கே தேனி மாவட்டம் தான் ஒரு சொந்த ஊர், அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே இவர் தங்கியிருக்கிறது ஒரு அறை ஒன்று கொடுத்துருக்கேன் அங்கே பின்னால், இவருக்காகவே ஒரு ரூம். அதில் கதவு இல்லைன்னார். அப்புறம் கதவு உடனே போட சொன்னோம். திரும்பி வருவார்னு பார்த்தா அப்புறம் இந்த மாதிரி கேள்விப்படுறோம். அவர் மிதந்து கொண்டே இருக்கிறார் என்று கேள்விதான். எவ்வளோ தூரம் உண்மை என்னன்னு தெரியாது எனக்கு. 46 ஆண்டுகள் நீங்க கடுமையாக உழைத்து பாமக என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கீங்க. இப்போ உங்க மோதல் காரணமாக 96,000 கிராமங்கள், 96,000 கிராமங்களுக்கு என் கால்கள். மோதல் காரணமா தொண்டர்கள் சோர்வடைந்து அந்த கட்டமைப்பு உடைகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு அது கிடையாது. ஏன்னா எப்பொழுதும் தொண்டர்கள் கிடையாது, அவங்க மக்களுக்கு தொண்டு செய்கிறவர்கள். மக்களுக்கு தொண்டு செய்கிற அவர்கள் மக்கள் தீர்ப்பை